Let us continue with performance of a contract. The heading we are going to discuss here is who will perform the contract. The very first heading, who will perform a contract. Yes, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா who can demand the performance பார்த்தோம். Only the promisee can demand. நான் ப்ராமிசர், நீங்கள் ப்ராமிஸினா நீங்கள் தான் என்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கன்னு கேட்க முடியும்னு பார்த்தோம். இங்கே யார் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க? ப்ராமிசர் நான் தானே பண்ணணும். நான் தான் பண்ணணுமா இல்லை வேறு யாராவது பண்ணலாமா? அதுதான் பார்க்க போகிறோம். Who will perform the promise? Who will perform? The first one is promiser himself. நான் தான் ப்ராமிஸ் பண்ணிக்கேன், நான் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ the promiser himself. Section 40 para 1ல இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க under the act. So it's dealt under section 40. யூஷுவலாக ப்ராமிசர் ஹிம்செல்ஃப்னா ப்ராமிசர் ஹிம்செல்ஃப்ங்கிறது தான் அர்த்தம். அப்போ நான் தான். ஓகே, நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னா நான் தான். இல்லைனா லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஓகே, ஆஸ் வி சே இந்த டெத் கேஸ் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை வேறு ஏதாவது காம்பிடென்ட் பர்சன்னா நான் அதுக்குன்னு எம்ப்ளாய் பண்ணியிருப்பேன், அரேஞ்ச் பண்ணியிருப்பேன் காம்பிடென்ட் பர்சன். விச் மீன்ஸ் தட் எனக்கு பதிலாக அவன் என்னோட ஏஜென்ட் மாதிரியெல்லாம் இல்லை, எனக்கு பதிலாக ஏ வந்து எடுத்துப்பார். அவர் ஏ யார்? நம்ம ஃப்ரெண்டு தான். அப்போ நீங்கள் ஏ கிட்ட ஏ பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் நானே பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி. இஸ் இட் ஓகே? ஸோ ப்ராமிசர் ஹிம்செல்ஃப், லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் or competent person. Here you have an example. X promises to sketch a site map of Y's house. Okay, sketching பண்ணோம். யார் இந்த sketching பண்ணுவா? ஆர்கிடெக்ட்னு சொல்லுவோம்ல, அவங்க தானே பண்ணுவாங்க. X will have to perform his promise himself. கட்டாயமா இல்லை? X என்னன்னு ப்ராமிஸ் பண்ணுறாரு? ஸ்கெட்ச் பண்ணுறங்கிறாரு. ஓகே, அப்போ அவருக்கு அந்த ஸ்கில் இருக்குது. இவர் வேற ஏதாவது லீகல் ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை காம்பிடென்ட் பர்சனை கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாது. He himself has to perform. Is it okay? Because it requires the skill. Is it okay? Fine. So first heading with respect to who will perform the contract, promiser himself will perform the contract னு பார்த்துட்டு இருக்கோம். பட் ஒரு கான்ட்ராக்ட்ல நீங்கள் என்டர் ஆகும்போது ஈச் அண்ட் எவ்ரி டைம் ப்ராமிசரே பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. இஸ் இட் ஓகே? ப்ராமிசரே பண்ணணும்னு எதிர்பார்க்க முடியாது. அப்போது ஏஜென்ட் இருப்பாங்க, ஏஜென்ட் பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணலாம். para 2 of section 40 deals with it. அப்படியும் பண்ணலாம். காம்பிடென்ட் பர்சன் யார்? ஏஜென்ட். நீங்கள் காம்பிடென்ட் பர்சன். அது என்ன காம்பிடென்ட் பர்சன்னா, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் டாக்ஸ் அபவுட் லா ஆஃப் ஏஜென்சி. ஒரு ஏஜென்ட் இருக்காங்கன்னா அந்த ஏஜென்ட் பண்ணால் பிரின்சிபலே பண்ண மாதிரி. ஓகே, காம்பிடென்ட் பர்சன். ஆனால் பர்சனல் நேச்சராக இருக்கக்கூடாது. ப்ளீஸ் கிவ் டியூ கேர். இட் ஷுட் நாட் பி ஆஃப் பர்சனல் நேச்சர். para 2 செக்ஷன் 40ல் கவர் ஆகிருக்கு. காம்பிடென்ட் பர்சனாக இருக்கணும். ஓகே, தட் இஸ் ஹீ ஷுட் பி அன் ஏஜென்ட், ஆத்தரைஸ்டு பர்சன் சொல்கிறது. அண்ட் பர்சனல் நேச்சர் கூடாது. பர்சனல் நேச்சர் இந்த மாதிரி வந்துடும்ல, பர்சனல் நேச்சர் கூட ப்ராமிசர் ஹிம்செல்ஃப் தான் பண்ண வேண்டியது. ஸோ இட்ஸ் நாட் ஆஃப் பர்சனல் நேச்சர். ரைட், ஃபைன். தேர்ட் கேஸ், ரெப்ரசன்டேஷன்ஸ். எஸ், டெல்ட் அண்டர் செக்ஷன்ஸ் 37 para 2. ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் செஷனில் செக்ஷன் 37 பார்த்துருக்கோம். டிசீஸ்டு ப்ராமிசர், இறந்து போயிட்டாங்க, நாமினி டெத் கேஸில் பார்த்தோம்ல. ரைட், பர்சனல் நேச்சராக இருக்கக்கூடாது. ஓகே, பர்சனல் நேச்சராக இருக்கக்கூடாது. எக்ஸாம்பிள், M promises to sell his car. Selling his car is not a personal nature, right? For 1 lakh rupees to N after a week. எப்போ M கான்ட்ராக்டில் என்டர் ஆகுறாரு? ஒரு வாரத்துக்கு பிறகு தான் நான் காரை சேல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு முன்னாடி என்டர் ஆகிடுறாரு. ஓகே, பட் M dies after 5 days. ஒரு வாரத்துக்கு பிறகு கார் சேல் பண்ணாரு, 5 days பிறகு இறந்து போயிட்டாரு. ஓகே, அப்போ இறந்து போயிட்டானா கான்ட்ராக்டும் முடிஞ்சிச்சுன்னா நோ, கான்ட்ராக்ட் இல்லை, முடியல. எம்மோட ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்கல்ல, சன்னோ ஒய்ஃபோ, அவங்க வந்துட்டு they have to sell the car. அப்போது 1 lakh rupees பே பண்ணுமே. எம் தான் இறந்து போயிட்டாரு, எஸ்கேப் ஆகிடலாமா? நோ. N has to pay the money to M's representatives. அப்போ இங்கே கான்ட்ராக்ட் வந்து ஏற்கனவே M and Nக்கு இருந்த கான்ட்ராக்ட் இப்போ மாறி எம்மோட ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் என்னுக்கும் மாறிடும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ இந்த கான்ட்ராக்ட் வந்து யாரோ இருக்கிற மாதிரி காமிக்கும், எம்மோட ரெப்ரசன்டேட்டிவ் என்னோ இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ ரெப்ரசன்டேஷன். இஸ் இட் ஓகே? நெக்ஸ்ட் கேஸ், ஃபோர்த் கேஸ், தேர்ட் பர்சன். எஸ், ஸ்ட்ரேஞ்சர் வந்து யாராவது கேட்கலாமானா ஒரு சில கேசஸில் நம்ம கேட்கலான்னு பார்த்தோம்ல, செக்ஷன் 41ல் டீல் பண்ணியிருக்காங்க. ரைட், இஃப் ப்ராமிசி அசப்ட்ஸ் த பர்ஃபார்மன்ஸ் பை அ தேர்ட் பர்சன், ஹி கேனாட் ஆஃப்டர் என்ஃபோர்ஸ் இட் அகேன்ஸ்ட் த ப்ராமிசர். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். லெட் மீ கோ ஃபார் அ கேஸ். A has borrowed money from B. Has borrowed from B 10 lakh rupees. Okay, 10 lakh, 10,000 rupees. 10,000 rupees. Okay. C
யாருனே தெரியாது. ஏக்கும் பிக்கும் கான்ட்ராக்டில் இருக்காங்கன்னா ஏ அண்ட் பி தான் கான்ட்ராக்சுவல் பார்ட்டி, சி எல்லாம் ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லுவோம். ஓகே, தேர்ட் பார்ட்டின்னு சொல்லுவோம். சி ப்ராப்ளி இந்த கேஸில் வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் ஏன்னு வச்சுக்கலாம். கான்ட்ராக்டில் தேர்ட் பார்ட்டி, ஆனால் ஏக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் ஏ. ஹீ கிவ்ஸ் 10,000 டு பி. நோ ஆக்சுவலாக யார் பணம் வாங்கியிருக்கா? ஏ ஹேஸ் borrowed ஃப்ரம் பின்னா ஏ தான் என்ன பண்ணியிருக்கணும்? 10,000 rupees பிக்கு தந்திருக்கணும். இப்போ சி என்ன பண்ணுறாரு? ஏக்கு பதிலாக பிக்கு கொடுத்துட்றாரு. சாரி, ஏ தர வேண்டியதுக்கு பதிலாக பிக்கு வந்து சி கொடுக்குறாரு. பி ஆல்சோ அக்செப்ட்ஸ் இட். அதான் ட்விஸ்டிங். அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் ஏ கிட்ட கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். ப்ளீஸ் கிவ் டியூ கேர். Now let me read this wording. See, if promisee accepts the performance by a third person, he is a promisee. A 10,000 rupees திரும்ப தரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு பி கிட்ட. ஸோ பி இஸ் அ ப்ராமிசி. accepts from a third party 10,000 rupees வாங்கிக்கிறாரு. he cannot afterwards வாங்கிட்ட பிறகு enforce it against the promiser. ப்ராமிசர் கிட்ட போய் 10,000 ரூபாய் கொடுன்னு கேட்கவும் முடியாது. அப்போ தேர்ட் பர்சனும் ப்ராமிஸ் பண்ணலாம், தட் இஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஆனால் தேர்ட் பர்சன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதை ப்ராமிஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்செப்ட்ஸ். இஸ் இட் ஓகே? ஸோ திஸ் இஸ் ஃபோர்த் கேஸ். ஃபிஃப்த் கேஸ் ஜாயிண்ட் ப்ராமிசஸ். எஸ், ஜாயிண்ட் ப்ராமிசஸ் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும்ப்பா. ஏற்கனவே நம்ம லாஸ்ட் இதில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஜாயிண்ட் ப்ராமிசஸ் பற்றி. லெட் மீ ஹேவ் அ ஸ்மால் டிஸ்கஷன் ஹியர். ஐ டேக் 2 கேஸ். கேஸ் 1. ஓகே, கேஸ் 1. A and B borrow from C. Borrow from C 2 lakh rupees. Okay, 2 lakh rupees. This is one case. Let me go for another case 2. Case 2. Okay, case 2 where A borrows from B and C. Borrows from B and C 2 lakh rupees. Right, understand? First case la A and B சேர்ந்து C கிட்ட 2 lakh rupee borrow பண்றாங்க. செகண்ட் கேஸ்ல A வந்து B and C கிட்ட இருந்து 2 lakh rupee borrow பண்றாரு. அப்போ A இங்க 1 lakh rupee தரணும், B இங்க 1 lakh rupee தரணும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல. whereas in the second case A B கிட்ட 1 lakh தரணும், A C கிட்ட 1 lakh தரணும். ஓகே, எதுவுமே சொல்லணும்னா ஈக்குவல்னு அர்த்தம். எதுவுமே சொல்லணும்னா ஈக்குவல்னு அர்த்தம். இஸ் இட் ஓகே? இப்போ இந்த கேஸ்ல வந்து இவங்க வந்து ப்ராமிசஸ். ஓகே, C வந்து ப்ராமிசி. obviously here A is a promiser, only one promiser, but ரெண்டு ப்ராமிசி, joint promisee. okay, joint promisee. is it okay? now யார் இந்த 2 லட்சம் ரூபாய் தரணும்? A and B together 2 லட்சம் ரூபாய் தரணும். எஸ், தெரியும் நமக்கு. together okay, it is A and B together. in case A இறந்துட்டாரு. ஓகே, in case A இறந்துட்டாரு. இப்போ தானே பார்த்தோம் ரெப்ரசன்டேஷன்ஸ். பர்சனல் நேச்சர் இல்லையே, இதை வந்து என்ன பண்ணுறாங்க? பணம் வாங்கி கொடுக்கறது தானே. ஓகே, கடன் வாங்குறது தானே பர்சனல் நேச்சர் இல்லையா? அப்போது செகண்ட் கேஸ் A இறந்துட்டாரு. அப்போ ஏவோட ரெப்ரசன்டேட்டிவும் பியும் தரணும். am I right? in case பியும் இறந்துட்டாரு. ஓகே, பியும் இறந்துட்டாரு. ஓகே, A is not alive, B is not alive. அப்போ A and B's representatives has to give it. is it okay? நார்மலாக பார்த்தீங்கன்னா A and B together தரணும். செகண்ட் கேஸ் A இறந்துட்டாரு, ஸோ ஏவோட ரெப்ரசன்டேட்டிவும் பியும் சேர்ந்து C கிட்ட தரணும். தேர்ட் கேஸ் A இறந்துட்டாரு, பியும் இறந்துட்டாரு, A and B ஓட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அப்போ ஏவோட பையன் பியோட பையன், அந்த மாதிரி அவங்க சேர்ந்து தரணும். is it okay? now coming for the second case. A யார்கிட்ட தரணும்? B and C கிட்ட தரணும். okay, who will perform? A only will perform, but யார்கிட்ட perform பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா A will perform to B and C. is it okay? A will perform to B and C. is it okay? here together to B and C. together to B and C. in case B dies, ஏற்கனவே இங்கே பார்த்த மாதிரி B dies, என்ன ஆகும்? A has to give 2 lakhs to B's representative and C. கரெக்டா? B's representative and C. in case B and C dies, ரெண்டு பேருமே இறந்துடுறாங்க, then A has to give this 2 lakh to
B's representative and C's representative. Is it okay? B's representative and C's representative. This is all with respect to joint promises. Okay. இது வந்து ரெண்டு ஆங்கிளில் பேசியிருக்காங்க. ஒன்று வந்து with respect to liability, ஒன்று வந்து with respect to right. இந்த சைட்டில் வந்து ரைட் இல்லை, எங்களுக்கு வர வேண்டியது ரைட்டு, இங்கே வர வேண்டியது liability because they had to give 2 lakh rupees. So let me go for this case. Joint promises. யார் joint promises? 2 or more persons. 2 பேர் இல்லைனா 3 பேர் இல்லை அதிகமாக எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் உயிரோடு இருக்கிறாங்கன்னா அவங்களே டுகெதர். இல்லை இறந்துட்டாங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். யாரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்? யார் இறந்தாங்களோ அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இல்லை ஆல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஆல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இஸ் இட் ஓகே? ஆல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஹோப் இட் இஸ் ஓகே. நெக்ஸ்ட், devolution of joint right. Delta அந்த செக்ஷன் 45, இது செக்ஷன் 42, இது செக்ஷன் 45. ஸோ ஜாயிண்ட் ப்ராமிசஸ் இருக்காங்க. பி அண்ட் சி ஆர் ஜாயிண்ட் ப்ராமிசஸ். ஓகே, எங்களுக்கு ரைட் டு கிளைம் வரும். ஓகே, கேட்க முடியாதுல்ல, உங்கள் அப்பா தானே வாங்குறாரு, நீ வந்து என்ன கேட்குறேன்? ஆக்சஸ், யூ ஹேவ் த கிளைம், யூ ஹேவ் த ரைட் டு கிளைம். கேட்கறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ரைட், யாரெல்லாம் கேட்கலாம்? உயிரோடு இருக்கும்போது அவங்களே கேட்கலாம். பிஎன்சி உயிரோடு இருக்காங்கன்னா பிஎன்சி புட் டுகெதர் கேன் ஆஸ்க். இல்லை இறந்துட்டாங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். யாரோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்? பி இறந்துட்டாங்கன்னா பியோட ரெப்ரசன்டேட்டிவோட சி. பிஎன்சி ரெண்டு பேருமே இறந்துட்டாங்கன்னா பிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அண்ட் சிஸ் ரெப்ரசன்டேட்டிவ். இஸ் இட் ஓகே? ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் த கன்சர்ன்ட் டிசீஸ்டு பர்சன், இல்லைனா ஆல் த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், ஆல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இஸ் இட் ஓகே? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். 6th பாயிண்ட் ஐ வில் டிஸ்கஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ.